மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி. அது கவன ஈர்ப்பு கொடுத்ததை படிச்சு அதை மட்டும் படிங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதினதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்லை, நீங்கள் விளக்கம் சொல்றது மாண்பு அமைச்சர் பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அவர்கள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.